கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, மனமகிழ்ச்சியான பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே உங்கள் எல்லோரையும் சந்தித்து மீண்டுமாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். புதிய மாதத்தின் முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இல்லங்களிலே அமர்ந்து அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆலயத்திலே வந்து ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய சூழல் தள்ளி போய்கொண்டே இருக்கின்றது. கட்டாயமாக நம் எல்லோருக்கும் இது ஒரு பெரிய வருத்தத்தை, வேதனையை தந்தாலும், எந்த இடத்தில் எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் அவை எல்லாவற்றின் நடுவிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார் என்ற பெரிய விசுவாசத்தோடு நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரும் நம்மை நடத்துகின்றார். அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளின் ஆராதனையிலே பயபக்தியோடு பரிசுத்தத்தோடு ஆண்டவர் விரும்புகின்ற ஆராதனையை குடும்பமாக இணைந்து நாம் செய்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் தாமே இந்த நாளிலே நம் அனைவரோடும் கூட இருந்து இந்த பரிசுத்த ஓய்வு நாள் நம் எல்லாருடைய வாழ்க்கையில் நன்மையானதாக இருக்க கிருபை தந்தருள்வாராக. கண்களை மூடி செபித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாய் இருக்கிறவருமாகிய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கிருபையாய் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிற இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய பிள்ளைகளாக ஒன்றிணைந்து உம்முடைய திரு சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். குடும்பமாக ஒன்றாக அமர்ந்து ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவர் இந்த நாளிலே எங்களுக்கு தருகிறதான வார்த்தைகளை தியானிக்க ஆவலோடு ஜெபத்தோடு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். சுவாமி, ஆண்டவர் எங்கள் மத்தியில் பிரசன்னராக இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் எங்கள் மீது அன்பு கொண்டு அரவணைத்து பராமரித்து பாதுகாத்து நடத்தி வருகிறீர். நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் அத்தகையதான அன்போடு எங்களோடு நீர் பேசவிருக்கிற உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். பேசுகிற அடியானை மறைத்து ஆண்டவர் வெளிப்பட்டருளும். இந்த நாளிலே எந்த வார்த்தையினோடு உன் பிள்ளைகளோடு நீர் பேச விரும்புகிறீரோ அந்த வார்த்தையை அடியனின் வாயிலாக நீர் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கவிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாயிருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நாம் சந்தித்து கொண்டிருக்கும் சூழ்நிலைகள் கடினமானதாக இருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார் என்பது நாம் அன்றாட வாழ்க்கையிலே கண்டு அனுபவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே சூழ்நிலைகளை கண்டு கலங்காமல் கர்த்தருக்குள் எப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தாமே நிறைவான நன்மைகளை இந்த புதிய மாதத்திலே உங்களுக்கு தந்து வழி நடத்துவாராக. இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக திருச்சபை மாமன்றம் நமக்கு நல்ல ஒரு தலைப்பை தந்திருக்கிறது. அன்றாட வாழ்வில் உயிர்த்த கிறிஸ்துவுடன் ஒன்றிணைதல். அன்றாட வாழ்வில் உயிர்த்த கிறிஸ்துவுடன் ஒன்றிணைதல். கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் பண்டிகை தொடங்கி ஒவ்வொரு வாரமும் அதனை தொடர்புடைய பகுதிகளை கருப்பொருளை மையமாக கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கும் அதன் அடிப்படையிலே உயிர்த்த கிறிஸ்துவுடன் அன்றாட வாழ்விலே ஒன்றிணைதல் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு சற்று நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இதற்கென்று நமக்கு 3 திருமறை பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 34 முதல் 38 வரை உள்ள வசனங்களும், பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8 முதல் 16 வரை உள்ள வசனங்களும்,
லூக்கா நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 13 முதல் 33 வரையுள்ள வசனங்களும் நம்முடைய தியான பகுதியாக இந்த நாளிலே நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. திருமறையை கையில் எடுத்தவர்களாக ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நம் ஆண்டவர் உயிர்த்த இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அன்பு நிறைந்தவர், இரக்கம் மிகுந்தவர். படைப்பின் தொடக்கம் தொட்டு நம்மோடு ஒவ்வொரு நாளும் ஒன்றிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனிதனை படைத்து ஆசீர்வதித்து அவன் பாவத்தில் விழுந்தபோது வேதனை அடைந்து, பாவம் பெருகின போது கோபம் அடைந்து, நோவாவின் குடும்பத்தை நீதியாய் நடக்கிறான் என்று கண்டு அவனை பாதுகாத்து, வேளையிலே இருக்கும்போது அவனை நினைவு கூர்ந்து, இன்னும் முற்பிதாக்களின் காலத்திலே அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தி எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்களை இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே செய்து மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக இருந்து அவர்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி நம்முடைய மீட்புக்காக தம்மையே ஜீவபலியாக சிலுவையிலே தந்து மரித்து உயிர்த்து, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்தது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய கவலைகள், கண்ணீர்கள், வருத்தங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், பயங்கள், அச்சங்கள் எல்லாவற்றின் நடுவிலும் ஆண்டவர் நம்மோடு கூட ஒன்றிணைந்திருக்கிறார். நாம் வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் நம்மை விட்டு விலகாதவராக நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் ஒன்றிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைய தியான பகுதியின் கேள்வி, இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டு பரிவு கொண்டு நம்மோடு ஒன்றிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆண்டவரோடு, உயிர்த்த கிறிஸ்துவோடு அன்றாட வாழ்க்கையில் நாம் ஒன்றிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இதுவே இந்த நாளின் கேள்வியாக இருக்கிறது. இந்த கேள்வியை எழுப்புகின்ற வேளையிலே பல கிறிஸ்தவர்களுடைய பதில் இல்லை என்று வருவதே நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. காரணம், அன்றாட வாழ்க்கையிலே இந்த உலகத்தோடு ஒன்றிணைந்து இந்த உலகம் தருகிற ஆசாபாசங்களை எதிர்நோக்கி பணம், அதிகாரம், செல்வம், செழிப்பு, சிற்றின்பங்கள் இவற்றின் பின்பதாக ஓடி ஓடி இந்த உலகத்தோடு ஒன்றிணைந்து வாழ்ந்து பல நேரங்களிலே ஆண்டவரோடு ஒன்றிணைந்து வாழுகிற அந்த வாழ்க்கையை நாம் தவறவிட்டு விடுகிறோம். அவ்வாறு தவறவிட்டு நம் மனம் போன போக்கிலே வாழ்வது சரியானது அன்று. ஆண்டவருக்கு ஏற்ற விதத்திலே ஆண்டவரோடு இணைந்து நாம் வாழ வேண்டும் என்ற அந்த அடிப்படையை மையமாக கொண்டு இந்த கருப்பொருளை நம் எல்லோருக்கும் கொடுத்து, இதன் அடிப்படையிலே கொடுக்கப்பட்ட திருமறை பகுதிகளின் வெளிச்சத்திலே சற்று நேரம் நாம் எவ்வாறு ஆண்டவரோடு அன்றாட வாழ்க்கையிலே ஒன்றிணைந்து வாழ்வது என்பதை குறித்து தியானிக்க நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த முகவரையோடு செய்திக்குள்ளாக செல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஜெபசிந்தையோடு ஆண்டவருடைய வார்த்தைக்கு காத்திருப்போம். ஆண்டவர் தருகிற வார்த்தைகள் நம் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. முதலாவது குறிப்பாக, ஆண்டவரின் உடனிருப்பை உணர்ந்து அன்றாட வாழ்வில் அவருடன் ஒன்றிணைந்து வாழ்தல். ஆண்டவரின் உடனிருப்பை உணர்ந்து அன்றாட வாழ்வில் அவரோடு ஒன்றிணைந்து வாழ்தல். இதற்கு ஆதாரமாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 34 முதல் 38 வரை உள்ள வசனங்களை எடுத்துக்கொண்டுள்ளேன். இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு ஆண்டவர் வழி நடத்துகின்ற போது ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவர் அந்த இஸ்ரேல் ஜனங்களோடு இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தியான பகுதியான யாத்திராகமத்தின் புஸ்தகம் 40ஆவது அதிகாரம் 34 முதல் 38 வரையுள்ள வசனங்களை வாசிக்கின்ற வேளையிலே ஆண்டவர் அக்னி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக அவர்களோடு கூட இருக்கிறார். எப்போதெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்திலே மேகம் எழும்புகிறதோ அப்போதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள்
பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அது எந்த பயணமாக இருந்தாலும் சரி, அந்த பயணத்தை மேற்கொள்ளுகிறார்கள். அந்த வாசஸ்தலத்தின் மேலே மேகம் எழும்பாதிருக்கின்ற வேளையிலே அவர்கள் அங்கேயே எத்தனை நாட்கள் ஆனாலும் தங்கியிருக்கிறார்கள். திருமறையிலே நாம் அதனை வாசிக்கின்றோம். ஆக இந்த இடத்திலே மேகமும் அக்கினியும் ஆண்டவருடைய உடனிருப்பை காட்டுவதாக, உணர்த்துவதாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்தது. வேறு எந்த வகையிலும் அவர்கள் ஆண்டவரை கண்டுகொள்ள முடியவில்லை. ஆண்டவருடைய உடனிருப்பை காட்டுவதாக அவர்களுக்கு இருந்த அடையாளங்கள் அக்கினியும் மேகமும் மட்டுமே. இதனை தங்களுடைய வாழ்க்கையிலே அறிந்து ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்ந்தவர்களாக தங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவரோடு பயணித்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த நிகழ்வை கொண்டு நம்முடைய வாழ்வை நாம் சற்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். யோவான் நற்செய்தியாளர் விதமாக சொல்லுகிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, வார்த்தை மாம்சமாகி நம்மிடையே குடிகொண்டார். யோவான் நற்செய்தி நூல் 1வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அந்த ஆண்டவர், வார்த்தையாக இருந்த அந்த ஆண்டவர் மாம்சமாகி நம்மிடையே குடிகொண்டிருக்கிறார் என்ற வார்த்தையும், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பல நேரங்களிலே நாம் மறந்து போய்விடுகின்றோம். வார்த்தை மாம்சமாகி நம்மோடு குடிகொண்டிருக்கிறதையும், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அந்த ஆண்டவர் நம்மோடு இருப்பதாக கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் பல நேரத்திலே நாம் மறந்து போய்விடுகிறோம். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை உணராதவர்களாக, அவருடைய உடனிருப்பை அறியாதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நிகழ்வின் வாயிலாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் என்னவென்று பார்த்தால், அவருடைய உடனிருப்பை உணர்ந்தவர்களாக அன்றாட வாழ்க்கையில் நாம் அவரோடு ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அழகாக அவருடைய போதனையிலே சொல்லுகிறார், என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். கொடியானது திராட்சை செடியில் இணைந்திருக்காவிட்டால் அது தானாய் கனி கொட மாட்டாதது போல, நீங்களும் என்னில் இணைந்திராவிட்டால் உங்களாலும் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய போதனையிலே அழகாக சொல்கிறார். அது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, நாம் ஒவ்வொரு நாளும் அவரோடு ஒன்றிணைந்து வாழ வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய உடனிருப்பை அறிந்தவர்களாக, அவருடைய உடனிருப்பை உணர்ந்தவர்களாக அவரோடு ஒவ்வொரு நாளும் நாம் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்பதையே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இஸ்ரேல் ஜனங்களைப் போல மேகஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் அடையாளமாக கொண்டு ஆண்டவருடைய உடனிருப்பை அறிந்தவர்களாக அவரோடு அன்றாட வாழ்க்கையிலே ஒன்றிணைந்து பயணித்த அந்த அனுபவம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அவர் தருகிறதான அந்த உடனிருப்பை உணர்ந்தவர்களாக, அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் பயணிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, இஸ்ரேல் ஜனங்களுக்கு 2 அடையாளங்கள் மட்டுமே இருந்தது. இன்றைக்கு அழகாக அவருடைய வார்த்தை என்னும் பொக்கிஷம் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் அவருடைய உடனிருப்பை நமக்கு அழகாக கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. எவ்வாறு நாம் நடக்க வேண்டும், எவ்வாறு ஆண்டவரோடு ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்பதையெல்லாம் திருமறையின் வார்த்தைகள் நமக்கு ஆழமாக கற்றுத்தருகிறது. இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக, கற்றவர்களாக அதனை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு அவருடைய உடனிருப்பை, பிரசன்னத்தை உணர்ந்து அன்றாட வாழ்வில் உயிர்த்த கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்து வாழ அழைக்கப்படுகின்றோம். அடுத்த குறிப்பாக, ஆண்டவருக்காய் நம்மை அர்ப்பணித்து அன்றாட வாழ்வில் அவருடன் ஒன்றிணைதல். ஆண்டவருக்காய் நம்மை அர்ப்பணித்து அன்றாட வாழ்வில் அவருடன் ஒன்றிணைதல். இதற்கு ஆதாரமாக பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 8 முதல் 16 வரையுள்ள வசனங்களை எடுத்துக்கொண்டுள்ளேன். உயிர்த்த கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்து வாழும் வாழ்க்கை என்பது லகுவானது அல்ல.
ஒருபோதும் ஆண்டவர் நமக்கு லகுவான வாழ்க்கையை தருவதாக நம்மை அழைக்கவில்லை. ஆண்டவருடைய போதனை இவ்விதமாக இருக்கிறது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆழமாக நாம் சிந்திக்கின்ற வேளையிலே உயிர்த்த கிறிஸ்துவை அன்றாட வாழ்க்கையிலே அவரோடு ஒன்றிணைந்து வாழும் வாழ்க்கை என்பது லகுவான ஒன்று அல்ல. அது பாடுகள் நிறைந்த, துன்பங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆண்டவரும் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கே நம்மை அழைத்திருக்கிறார். இந்த பாடுகளின் துன்பங்களின் நடுவிலே அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறார் என்பதே அவர் மீது நாம் கொண்டிருக்கிற விசுவாசம். பவுலடிகளார் இந்த உண்மைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே நன்றாக உணர்ந்திருந்தார். நன்றாக ஆண்டவரை குறித்து அறிந்து இந்த உண்மைகள் எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்திருந்தார். பாடுகள் நிறைந்த வாழ்க்கை, துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கை, கடினமான வாழ்க்கை எல்லாவற்றையும் அறிந்த பவுலடிகளார் தன்னுடைய அர்ப்பணிப்பின் வழியே அன்றாட வாழ்க்கையில் உயிர்த்த கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்து வாழுகின்ற அனுபவத்தை பிலிப்பியர் நிருபத்திலே 3வது அதிகாரத்திலே அழகாக எழுதுகின்றார். இந்த அர்ப்பணிப்பிலே எவற்றையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக, தன்னுடைய வாழ்க்கையிலே லாபமாக கொண்டிருந்தாரோ அவை எல்லாவற்றையும் நஷ்டம் என்று, குப்பை என்று எண்ணுவதாக பதிவிடுகிறார். 7வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் பார்க்கின்ற வேளையிலே அது நமக்கு நன்றாக தெரியும். கமாலியேலின் காலடியிலே அமர்ந்து கற்று தேர்ந்தவர், செல்வ செழிப்பு மிகுந்தவர், அரசு துறைகளிலும் அவர் நிறைய செல்வாக்கு பெற்றிருந்தவர். பவுலடிகளாரை குறித்து திருமறையிலே வாசிக்கின்ற போது நமக்கு நன்றாக தெரியும். இவ்வளவு அதிகாரம் படைத்தவராக, செல்வம் படைத்தவராக, அனைத்து ஆற்றலும் நிறைந்தவராக அவர் இருந்த போதிலும் ஆண்டவருக்காக தன்னை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்த உடனே எவற்றையெல்லாம் தன் ஆதாரமாக அவர் கொண்டிருந்தாரோ அவை எல்லாவற்றையும் நஷ்டமாக, குப்பையாக கருதுவதாக பவுலடிகளார் சொல்லுகிறார். அடுத்தது பார்க்கின்ற வேளையிலே கிறிஸ்துவின் பாடுகளை ஏற்பதற்கு ஆயத்தப்படுகின்றார். 10வது வசனம் அழகாக சொல்லுகிறது. கிறிஸ்துவின் பாடுகளை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ஆயத்தப்படுகிறார். அடுத்து பார்க்கின்ற வேளையிலே கிறிஸ்துவின் வழியாய் வரும் நீதியை நடப்பிக்க தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார். கிறிஸ்துவின் வழியாய் வரும் நீதியை நடப்பிக்க, நியாயப்பிரமாணத்தின் வழியாக வரும் சுயநீதியை நம்பி அவர் நிற்காமல் விசுவாசத்தின் மூலமாய் கிறிஸ்து தருகிற நீதியை நடப்பிப்பதற்கு தன்னை அர்ப்பணிக்கின்றார். தனக்குரிய பெருமைகள் எல்லாவற்றையும் ஒழித்து விடுகிறார். தனக்கான இலக்கு எதுவோ அந்த இலக்கின் மீது மட்டும் கவனம் வைத்தவராக இந்த அர்ப்பணிப்பிலே ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8 முதல் 16 வரை உள்ள வசனங்களை வாசிக்கின்ற வேளையிலே இது நமக்கு நன்றாக தெரியும். பிரியமானவர்களே, இந்த அர்ப்பணிப்பு அன்றாட வாழ்க்கையிலே உயிர்த்த கிறிஸ்துவுடன் அவரை ஒன்றிணைந்து வாழ்வதற்கு ஊக்குவித்தது, உந்தி தள்ளியது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை சற்றே இதோடு பொருத்தி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். உயிர்த்த கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்து நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கும் இந்த அர்ப்பணிப்பு தேவைப்படுகிறது. இந்த அர்ப்பணிப்போடு நாம் வாழுகின்ற வேளையில் மட்டும்தான் உயிர்த்த கிறிஸ்துவோடு அன்றாட வாழ்க்கையிலே நாம் அவரோடு ஒன்றிணைந்து பயணிக்க முடியும் என்பதை பவுலடிகளார் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் வாயிலாக நமக்கு கற்றுத்தருகிறார். ஒவ்வொன்றாக அவருடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் இருக்கின்ற காரியங்களை பொருத்தி தியானிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அழகாக சொல்லுகிறார், எனக்கு எவையெல்லாம் லாபமாக இருந்ததோ அவை எல்லாவற்றையும் நான் நஷ்டமாக கருதுகிறேன், குப்பை என்று எண்ணுகிறேன். இன்றைக்கு நீங்களும் நானும் பல்வேறு காரியங்களை நமக்கு ஆதாரமாக, நமக்கு லாபமாக நாம்
பற்றி பிடித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பணம், புகழ், அதிகாரம், அந்தஸ்து, செல்வம், திறமைகள் இவை எல்லாவற்றையும் நாம் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே ஆதாரமாக இருக்கிறது. இவையெல்லாம் இருந்தால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எல்லாவற்றையும் பெற்று மகிழ்வோடு வாழ்ந்து விடுவேன் என்ற சிந்தனைக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுடனே அர்ப்பணித்து அவரோடு அன்றாட வாழ்க்கையில் நாம் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் எவையெல்லாம் நம்முடைய ஆதாரம் என்று நாம் கருதுகிறோமோ அவை எல்லாவற்றையும் நாம் உதறி தள்ளும்படியாக அழைக்கப்படுகின்றோம். அடுத்ததாக தனக்குரிய பெருமைகள் எல்லாவற்றையும் ஒழித்து விட்டதாக பவுலடிகளார் சொல்லுகிறார். அழகாக அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று சொல்லாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆழமான வார்த்தைகள். நான் எல்லாவற்றையும் அடைந்து விட்டேன், எல்லாவற்றையும் கற்று தேர்ந்து விட்டேன், எல்லாம் எனக்கு இருக்கிறது என்ற அந்த சிந்தனை அவருக்குள்ளாக இல்லை. நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று சொல்லுவதில்லை. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, அழைக்கப்பட்டேனோ அதனை தொடர்ந்து கொள்ளும்படியாக ஆசையாய், அதனை பிடித்து கொள்ளும்படியாக ஆசையாய் நான் தொடருகிறேன் என்று சொல்லி பவுலடிகளார் தனக்குரிய பெருமைகள் எல்லாவற்றையும் ஒழித்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையை சற்றத்தோடு பொருத்தி பார்ப்போம். எத்தனை காரியங்களிலே நாம் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். எத்தனை நிலைகளிலே நம்முடைய வாழ்வின் பெருமைகளை நாம் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அன்றாட வாழ்க்கையில் உயிர்த்த கிறிஸ்துவை நாம் அவரோடு ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்குரியவைகள் எல்லாவற்றையும், நம்முடைய பெருமைகள் எல்லாவற்றையும் ஒழித்து அவரை பின்தொடர நாம் அழைக்கப்படுகின்றோம். அடுத்ததாக பவுலடிகளார் அழகாக சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தின் வழியாய் வருகிற சுயநீதியை எண்ணாமல் கிறிஸ்துவின் மூலமாய் வருகிறதான நீதியை நடப்பிக்க நான் ஆசைப்படுகின்றேன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நீதியை செய்கின்றவர்களாக, கிறிஸ்துவின் மூலமாய் வரும் அந்த நீதியை நடப்பிக்கின்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு ஆழமாக வலியுறுத்துகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே நீதியை நடப்பிக்கின்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்துவின் வழியாய் வரும் நீதியை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் செய்கின்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அடுத்ததாக பவுலடிகளார் சொல்லுகிறார், இலக்கை நோக்கி தொடர்கிறேன். என்னுடைய இலக்கு எதுவோ அதனை மாத்திரம் என்னுடைய கவனத்திலே கொண்டு நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். பின்னானவைகள் எல்லாவற்றையும் நான் மறந்துவிட்டேன். அவையெல்லாம் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதல்ல. என்னுடைய இலக்கு ஒன்றே ஒன்றுதான். அந்த இலக்கை பிடித்து கொள்ளும்படியாக நான் தொடர்கிறேன். தன்னுடைய கவனத்தை வேறு எங்கும் சிதறவிடாமல் இலக்கின் மீது மட்டும் தன்னுடைய முழு கவனத்தையும் வைத்தவராக அதனை பின்தொடர்வதாக சொல்லுகிறார். அவருடைய அர்ப்பணிப்பிலே இவ்வளவு காரியங்கள் இருக்கின்றது. அவர் தன்னை கிறிஸ்துவுக்கென்று அர்ப்பணித்த அர்ப்பணிப்பிலே இத்தனை காரியங்கள் இருக்கிறது என்பதை நாம் அவருடைய வார்த்தையின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய அர்ப்பணிப்பின் வழியாய் உயிர்த்த கிறிஸ்துவுடன் அன்றாட வாழ்க்கையிலே ஒன்றிணைந்து வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்விதமாக நம்முடைய அர்ப்பணிப்பின் வழியாய் உயிர்த்த கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மீண்டும் ஒரு முறை கூட சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். எவையெல்லாம் நம்முடைய ஆதாரமாக கருதி கொண்டிருக்கிறோமோ, எவற்றையெல்லாம் நம்முடைய வாழ்வின் பெருமையாக நாம் கருதி கொண்டிருக்கிறோமோ அவை எல்லாவற்றையும் விட்டொழித்து ஆண்டவரின் வழியாய் வருகிற நீதியை நடப்பிக்கின்றவர்களாக, நம்முடைய இலக்கான ஆண்டவரை மட்டுமே கவனத்தில் கொண்டு அந்த இலக்கை நோக்கி மட்டும் பயணிக்கின்றவர்களாக நாம் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவ்வாறு அந்த அர்ப்பணிப்பிலே நாம் வாழ்கின்ற வேளையில் மட்டும்தான் அன்றாட வாழ்க்கையிலே உயிர்த்த கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்து வாழ முடியும் என்பது பவுலடிகளாரின் வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளும் பெரிய உண்மையாக இருக்கிறது. நிறைவாக ஆண்டவரின் வார்த்தைகளை வாழ்வின் அனுபவமாக்கி அன்றாட வாழ்வில் அவருடன் ஒன்றிணைதல். ஆண்டவரின் வார்த்தைகளை வாழ்வின் அனுபவமாக்கி அன்றாட வாழ்வில் அவருடன் ஒன்றிணைதல். லூக்கா நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 13 முதல் 33 வரை உள்ள வசனங்களை இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டுள்ளேன்.
எம்மாவு சீடர்களை குறித்த நிகழ்வு. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த நாளின் மாலை பொழுதிலே 2 சீடர்கள் எம்மாவு கிராமத்திற்கு நடந்து போகிறார்கள். அவர்கள் நடந்து போகின்ற வேளையிலே இந்த வர்த்தமானங்கள் எல்லாவற்றையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் விவாதித்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய சிலுவை மரணம், அவருடைய உயிர்ப்பு, இவை எல்லாவற்றையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் விவாதித்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு நடந்து செல்லும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு இணைந்து நடக்கிறார். அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் அவருக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் துக்கமுகமாய் நடந்து ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்கிற காரியம் என்ன என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்ற வேளையிலே அந்த சீடர்களில் ஒருவரான கிளையோப்பா ஆண்டவருக்கு பதிலாக, இந்த நாளிலே எருசலேமில் நடந்த இந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நீங்கள் அறியாமல் இருக்கிறதுக்கு அந்நியராய் இருக்கிறீரோ என்று சொல்லி ஒரு கேள்வியை எழுப்புகிறார். ஆண்டவரும் எவைகள் என்று சொல்லி கேட்கின்ற வேளையிலே இந்த மனிதன் அழகாக ஆண்டவருக்கு பதில் சொல்லுகிறார், நசரேயனாகிய இயேசுவை குறித்த சங்கதிகளே என்று சொல்லி நடந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு மீண்டுமாக அறிவிக்கிறான். பிரியமானவர்களே, இந்த இடத்திலே ஒன்றை நாம் ஆழ்ந்து சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த 2 சீடர்களும் ஆண்டவரை நேரில் கண்டு அவருடைய போதனைகளை கேட்டு தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாவற்றையும் கற்று அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த நற்செய்தி பகுதியிலே வாசிக்கின்ற வேளையிலே அது நமக்கு நன்றாக தெரிய வருகிறது. எல்லாவற்றையும் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாவற்றையும் கற்று இப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அதன் வழியாகவே சீடர்களில் ஒருவன் சொல்லுகிறார், அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். ஆனால் கற்று அறிந்த அந்த சீடர்கள் ஆண்டவரை கண்டு ஆண்டவருடைய போதனையை கேட்டு தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாவற்றையும் கற்று அறிந்த அந்த சீடர்கள் அதனை தங்களுடைய வாழ்வின் அனுபவமாக மாற்றிக்கொள்ளவில்லை. தங்கள் வாழ்க்கையிலே அந்த வார்த்தைகளை நடைமுறைப்படுத்த தவறி போய்விடுகிறார்கள். அதன் காரணமாகவே ஆண்டவர் அவர்களோடு வருகின்ற வேளையிலே அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை அவரால் அறியாமல் போய்விடுகிறது. ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். 23வது வசனத்திலே, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்லி இந்த சீடர்களை கடிந்து கொண்டு தன்னை குறித்து தீர்க்க தரிசன நூலிலே எவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அவர்களுக்கு விளக்கி காண்பிக்கிறார். அதன் பிறகு அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். மீண்டும் எருசலேமுக்கு சென்று ஆண்டவருடைய உயிர்ப்பை குறித்து சீடர்களுக்கு சொல்லி மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று சொல்லி அந்த நிகழ்வு நடந்து முடிகிறது. பிரியமானவர்களே, இதனை நம்முடைய வாழ்க்கையிலே பொருத்தி பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த சீடர்களைப் போலவே நாமும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நன்றாக கற்று அறிந்திருக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு என்ன சொல்லுகிறது, எப்படியாக இருக்கிறது என்பதை எல்லாவற்றையும் குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்று பார்க்கின்ற வேளையிலே அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்வின் அனுபவமாக மாற்ற நாம் தவறி போய்விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் மறந்து போய்விடுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த பல்வேறு காரணிகள் இன்றைக்கு நமக்கு இடையூறாக வந்துவிடுகிறது. எப்படியாக அந்த சீடர்கள் இயேசு தங்களோடு நடந்து வருவதை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்ததோ, அதை போல உலகத்தினுடைய பல காரணிகள், உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் சிற்றின்பங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட ஒன்றிணைந்து வருவதை காண முடியாதபடிக்கு நம்முடைய கண்களை மறைத்து விடுகிறது. அந்த சீடர்களைப் போலவே தங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது என்ற அந்த எண்ணத்தோடு ஆண்டவரை பார்த்து அந்த சீடன் கேட்டதைப் போல, இந்த நாளிலே எருசலேமில் நடந்தவைகளை குறித்து அறியாமல் இருக்கிறதுக்கு நீர் அந்நியராக இருக்கிறீரோ என்ற ஒரு கேள்வியை எழுப்பினதைப் போல
நாமும் கூட பல நேரத்திலே நமக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், மற்றவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து விடுகிறோம். எல்லாவற்றிலும் முக்கியமாக ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு தவறி போய்விடுகிறோம். இந்த வார்த்தைகளை கற்று அறிந்து கொள்வது மட்டும் அல்ல, இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாக நாம் கொள்ள வேண்டும். மன்னிக்கவும், ஆண்டவர் விரும்புகிறார் இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்வின் அனுபவமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். சீடர்களைப் போல வார்த்தைகளை கேட்டு அறிந்தவர்களாக மட்டுமல்ல, அந்த வார்த்தைகளை நடைமுறைப்படுத்தி அன்றாட வாழ்க்கையிலே உயிர்த்த கிறிஸ்துவுடன் நாம் ஒன்றிணைந்து நடப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொரு நாளும் நாம் எவ்விதமாக வாழ வேண்டும், தனி மனிதனாக, குடும்பமாக, திருச்சபையாக, சமூகமாக நாம் எவ்விதமாகவெல்லாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து இந்த வார்த்தைகள் நமக்கு ஆழமாக கற்றுத்தருகிறது. அவை எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் சூழ்நிலைகள் மாறுகின்ற வேளையிலே அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் மறந்து போய்விடுகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய வார்த்தைகளை கேட்பவர்களாக மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக்கி அதன் அடிப்படையிலே நடப்பவர்களாக, நடைமுறைப்படுத்துபவர்களாக மாறி ஆண்டவரோடு ஒன்றிணைந்து வாழ அழைக்கின்றார். நடந்து கொண்டிருக்கும் சூழல்கள் நம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இன்றைக்கு எவற்றையெல்லாம் நம்முடைய ஆதாரமாக நாம் கொண்டிருந்தோமோ, எவையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையின் லாபமான பகுதிகள் என்று நாம் நினைத்திருந்தோமோ, எவையெல்லாம் இருந்தால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் மகிழ்வோடு இருப்பேன், இவையெல்லாம் என்னை பாதுகாக்கும் என்று நாம் நினைத்திருந்தோமோ, அவையெல்லாம் இன்றைக்கு ஒன்றும் இல்லை என்பதை அனுதின வாழ்க்கையிலே நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் பின்பதாக ஓடி ஓடி உலகத்தோடு ஒன்றிணைந்து உலகம் தருகிற ஒன்றுமில்லாத உலக நாட்டங்களுக்கு அடிபணிந்து அந்த மகிழ்விலே திளைத்திருந்த நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் ஒரு நல்ல பாடத்தை கற்றுத்தந்திருக்கிறார். இந்த உலகத்தோடு ஒன்றிணைந்து வாழ்வது அல்ல வாழ்க்கை. அன்றாட வாழ்க்கையிலே உயிர்த்த கிறிஸ்துவோடு நாம் ஒன்றிணைந்து வாழ வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்வின் அனுபவமாக மாற்றி அதனை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி அவரோடு ஒன்றிணைந்து நாம் வாழ வேண்டும் என்பதை இந்த சூழ்நிலைகளின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். எவ்விதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நான் முகவுரையிலே சொன்னதைப் போல அந்த ஆண்டவர் அன்பு நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலும் நம்மை விட்டு விலகாமல் நம் கரங்களை பிடித்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒரு மணித்துளியேனும் அவர் மறந்து போய்விடவில்லை. கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி நம்மை நடத்தி நம்மோடு ஒன்றிணைந்து பயணித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் அவரோடு பயணித்து கொண்டிருக்கிறோமா? நாம் அவரோடு ஒன்றிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்ற கேள்வியை நமக்கு நாமே எழுப்பி பார்க்க இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை உலகத்தோடு ஒன்றிணைந்து வாழ்ந்து ஆண்டவரோடு ஒன்றிணைந்து அந்த வாழக்கூடிய வாழ்க்கையிலே நாம் தவறி போயிருப்போம் என்று சொன்னார், நெறிப்பிறழ்ந்து வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அறைகூவலை தருகிறார். உயிர்த்த கிறிஸ்துவுடன் அன்றாட வாழ்க்கையில் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்ற அறைகூவலை நமக்கு தருகிறார். நாம் தியானித்த இந்த வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு இஸ்ரேல் ஜனங்களைப் போல ஆண்டவருடைய உடனிருப்பை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து அன்றாட வாழ்க்கையில் அவரோடு ஒன்றிணைந்து வாழ்ந்ததைப் போல நாமும் அவருடைய வார்த்தைகள் என்னும் அந்த உடனிருப்பு நமக்கு தருகிற காரியங்களை உணர்ந்து அன்றாட வாழ்க்கையிலே உயிர்த்த கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்து வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். பவுலடிகளாரை போல ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணிப்பதின் வழியாக அன்றாட வாழ்க்கையில் அவரோடு ஒன்றிணைந்து வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம்.
அந்த அர்ப்பணிப்பு லகுவானது அல்ல. அந்த அர்ப்பணிப்பிலே பாடுகள் நிறைந்திருக்கும், கடினமான சூழ்நிலைகள் நிறைந்திருக்கும். நமக்கு இவையெல்லாம் ஆதாரமாக நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவற்றையெல்லாம் விட்டுவிடக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அவை எல்லாவற்றின் நடுவிலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த உறுதியான விசுவாசத்தோடு நம்மை நாமே ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து நமக்கான இலக்கு எதுவோ அதை மாத்திரம் நோக்கி பயணிக்கும்படியாக, அந்த ஒரு வாழ்க்கையிலே ஆண்டவரோடு ஒன்றிணைந்து வாழும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். எம்மாவு சீடர்களைப் போல அல்லாமல் அன்றாட வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்வின் அனுபவமாக மாற்றி நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி அவருக்கு ஏற்ற விதத்திலே வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, இனியும் காலம் செல்லாது, இனியும் காலம் செல்லாது. மனம் போன போக்கிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்தோடு ஒன்றிணைந்து இந்த உலகத்தின் போக்கிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், நம்மை காட்டிலும் பரிதபிக்கத்தக்கவர்கள் இந்த உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. காரணம், ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் கேட்டு அறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த தவறி போய் விடுவோம் என்று சொன்னால், அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவரோடு ஒன்றிணைந்து வாழ்கின்ற வாழ்க்கையிலிருந்து நெறிப்பிழந்து வாழ்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகும் என்பதை யாரும் மறந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, நல்ல ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு இந்த நாளிலே தியானித்திருக்கிறோம். நம்மோடு எப்போதும் ஒன்றிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரோடு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாட்களிலும் ஒன்றிணைந்து வாழ அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்து, எவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெருமைகள், நம்முடைய வாழ்க்கையிலே இவைகளெல்லாம் நமக்கு உயர்வு தரும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கான இலக்கை மாத்திரம் கருத்திலே கொண்டவர்களாக, இந்த உலகத்தின் காரியங்களை பாராதபடிக்கு ஆண்டவரை மட்டும் நோக்கினவர்களாக, அவருடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அனுபவமாக்கி அவரோடு ஒன்றிணைந்து வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்படியாக அவரோடு ஒன்றிணைந்து வாழ்ந்து அவர் தருகிறதான எல்லா நன்மைகளையும் பெற்று ஆண்டவருக்குள் மகிழ்வோடு வாழ ஆண்டவர் தாமே நம் எல்லோருக்கும் கிருபை தந்தருள்வாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே நம்முடைய சமூகத்தை நோக்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்றாட வாழ்க்கையில் உயிர்த்த கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்து வாழ்தல் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு சற்று நேரம் நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்திருக்கிறோம். தகப்பனே, அன்றாட வாழ்க்கையிலே ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்ந்தவர்களாக உம்மோடு ஒன்றிணைந்து வாழ வேண்டும். ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணிப்பதின் வழியாக அன்றாட வாழ்க்கையிலே அவரோடு ஒன்றிணைந்து வாழ வேண்டும். ஆண்டவரின் வார்த்தைகளை வாழ்வின் அனுபவமாக மாற்றி ஆண்டவரோடு ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்பதை திருமறையின் வெளிச்சத்திலே சற்று நேரம் நாங்கள் தியானித்திருக்கிறோம். தியானித்த இந்த வார்த்தைகள் எங்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்க கர்த்தர் கிருபை தந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டும் ஒரு முறை கூட சுவாமி, இந்த வார்த்தைகளை கேட்டவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கின்றவர்களாக மாறுவதற்கு நீர் கிருபை பாராட்டியருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் தந்திருக்கிற இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே கிடைக்காத பெரிய வாக்கியத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் தந்திருக்கிறீர். சுகத்தோடு பலத்தோடு வாழ்வதற்கு நீர் கிருபை பாராட்டியிருக்கிறீர். இவை எல்லாவற்றையும் உணர்ந்தவர்களாக உமக்கென்று எங்களை அர்ப்பணித்து இனிமேல் இந்த உலகத்தோடு ஒன்றிணைந்து வாழ்வதை தவிர்த்து அன்றாட வாழ்க்கையிலே உம்மோடு ஒன்றிணைந்து வாழ்கின்ற அந்த அனுபவத்தை நாங்கள் பெற்று எங்களுக்கான இலக்கை நோக்கி பயணிக்க கர்த்தர் கிருபை பாராட்டியருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபை குடும்பங்கள், இதனை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஜனங்கள் எல்லோரையும் உம்முடைய கரங்களிலே தருகிறேன். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதித்தருளும். எந்த நோக்கத்திற்காக இந்த கருப்பொருளின் மையமாக கொண்டு எங்களோடு நீர் பேசினீரோ
அந்த நோக்கத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றிக் கொள்ள கர்த்தர் கிருபை தந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இனிமேலும் மந்த புத்தியுள்ளவர்களாக நாங்கள் வாழாமல் ஆண்டவருக்கு ஏற்ற விதத்திலே எல்லா நிலைகளிலும் எங்களை நாங்களே ஆயத்தப்படுத்தி கொண்டு ஆண்டவருக்கென்று எங்களை அர்ப்பணித்து சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நீர் கிருபை பாராட்டியருளும். குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் உன் கரங்களிலே தருகிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். கடினமான இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றின் நடுவிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் முன்னேறி செல்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழிநடத்தியருளும். துன்ப நேரத்திலே துணையாக இருக்கிற ஆண்டவர் தாமே கடினமான சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆறுதலின் கரத்தை, உம்முடைய அரவணைக்கும் கரத்தை கொடுத்து உம்முடைய பாதுகாவலை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழிநடத்தியருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்ற வார்த்தைக்கு இணங்க இந்த காலங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள கிருபை தந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய மாறாத ஆசீர்வதிக்கும் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் எங்கள் எல்லோருக்கும் பயனுள்ளவையாக இருக்க கிருபை பாராட்டியருள வேண்டும் என்று ஆண்டவரும் எங்கள் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதும் மேலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் தாமே இந்த நாட்களிலே நம் எல்லோரோடும் கூட இருந்து நன்மையான ஈவுகளை, நல்ல ஆசீர்வாதத்தை, நல்ல வழிநடத்துதலை நமக்கு தந்தருள்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.